வாழ்க அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் அப்படிங்கிற ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அந்த எல்லோ ஜோன் கொடுத்துருந்தோம். இதுலேருந்து மார்க்கெட் அப்சைடு தான் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்பு. ஆனால் மார்க்கெட்டு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதுபோல் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால மார்க்கெட்லேருந்து புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. அந்த 24,004 அப்படிங்கிறத நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தோம்னா நம்ம அந்த டார்கெட்டையும் இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா வெரி புல்லிஸாக உடைச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட்ஸ். அடுத்து இந்த 24,300 வரைக்கும் போகும்னு நம்ம லைன் போட்டோம். ஆனால் அந்த ரேஞ்சு போகல. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம் என்ன சொல்லியிருந்தோம்னு. ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம தான் சொல்லியிருந்தோம். அதாவது செகண்ட் சப்போர்ட் 2 சப்போர்ட் தான் போட்டிருந்தோம். நம்ம 2 ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருந்தோம் பேங்க் நிஃப்டியில். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த 50,579ங்கிற செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்க வாய்ப்புங்கிறது கொடுத்துருந்தோம். அதுபோல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து கேப் அப் ஓப்பன் ஆனால் திருப்பி நம்ம இந்த கேப் ஃபில்லிங் பண்ணிவிட்டு மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு. இந்த 51,979 வரைக்கும் போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க வாய்ப்புன்னு நம்ம நேற்றே கொடுத்துருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரேஞ்சு தான் கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு 1:15 பிறகு தான் மார்க்கெட்டில் வந்து இந்த இடத்து பிரேக் பண்ணி ஒரு மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் இருந்துச்சு. அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டியும் இருந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வெரி புல்லிஸாக இந்த கேப் ஃபில்லிங் பண்ணி அதுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. நம்ம எதிர்பார்த்து இந்த கை தான் எதிர்பார்த்தோம். ஆனால் அதையும் பிரேக் பண்ணி இந்த கேப் ஃபில்லிங் முடிச்சிட்டாங்க இன்றைக்கி. அடுத்த டார்கெட்னு பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு. அடுத்த மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 24,500ங்கிற இந்த லொக்கேஷன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். 24,500 to 550 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த கேண்டில் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். நாளைக்கும் ஒரு புல்லிஸான போகிறது தான் வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,226 அப்படிங்கிறது இன்றைக்கி போன ஹை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 24,368, அடுத்து 25,010. சரி ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,117 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 24,004 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட்டு, அடுத்து 23,938 அப்படிங்கிற தேர்ட் சப்போர்ட். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவு பார்த்தோம்னா மார்க்கெட் வெரி புல்லிஷ் கேண்டில் தான். ஆனால் பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங்குன்னு பார்த்தோம்னா 23,938 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா இது வந்து இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த 24,117ங்கிறது இமிடியேட் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட் ஒன்று கேப் அப் இருந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு மேலே மார்க்கெட் அப்சைட் போக வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் திருப்பி இந்த கேப் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அந்த அதுலேருந்து போகிற வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பனானா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இதை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட்லேருந்து வெரி புல்லிஷ் மறுபடியும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் செகண்ட் சப்போர்ட்டுங்க ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது 23,938 வரைக்குமே இதுலேருந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஒருவேளை இந்த இடத்தையும் பிரேக் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த அடுத்த ஸ்ட்ராங்னு பார்த்தோம்னா 24,000ங்கிறது ஸ்ட்ராங். அப்படி போகிற பட்சத்தில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து அப்சைடு தான் போக வாய்ப்பாக இருக்கும். டவுன் சைடுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன தான் இறங்கினாலும் அப்சைடு தான் போக வாய்ப்பு இருக்கும். அந்த தேர்ட் சப்போர்ட் வரைக்குமே அப்சைடுக்கான சப்போர்ட் தான் இருக்க ஒழிஞ்சு இது பிரேக் பண்ணி கீழே போகிறதுக்கான செட்டப் இருக்கிற மாதிரி தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்சைடு மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் தான் அதிகமான வாய்ப்பு. சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இந்த ரெட் கேண்டோட ஹை இல்லைனா இந்த கேப் ஃபில்லிங் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரு பக்கத்தில் தான் இருக்கும். இந்த 52,000 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணால் தான் அடுத்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம். நிஃப்டி அளவுக்கு பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக இல்லை. அது நேற்றே நம்ம சைட்வேஸ் செட்டப் இருக்க மாதிரியே சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இன்றைக்கும் அதை முடிச்சிட்டாங்க. மார்க்கெட் முடிச்சதானே புல்லிஸாக முடிச்சிருந்தாலும் இந்த ஹையை பிரேக் பண்ண பார்த்து அதாவது 52,000 அது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் மறுபடியும் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது டே கேண்ட் செட்டப் படி. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் இது என்ன நடக்க வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,789, அடுத்து 52,012, அடுத்து 52,528. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 51,293, அடுத்து 50,992, அடுத்து 50,579. இது நம்ம நேரத்தும் போட்டிருந்தோம். சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் செகண்ட் சப்போர்ட்டு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியமான ரேஞ்சாக இருக்கும். இதை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான்னா மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம்.
அதுபோல் செகண்ட் சப்போர்ட்லேருந்தும் மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுங்கிறது ஒரு கிளியரான செட்டப் இடம் கிடையாது. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதை தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு கிளியரான டைரெக்ஷன் கிடையாது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இல்லை ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் பண்ணால் இந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இல்லை செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பிரேக் பண்ண மட்டும் தான் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே, ரேஞ்சுனாலும் பெரிய ரேஞ்சாக தான் இருக்குது, கிட்டத்தட்ட 51,000 கிட்டத்தட்ட 50,700 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, அதை கொஞ்சம் ஓரலாக பார்ப்போம். ஏன்னா சென்செக்ஸ் வந்து இந்தளவுக்கு டீப்பாக பார்க்க முடியாது, நம்ம ஓரலாக என்ன டைரெக்ஷனில் இருக்குன்னு மட்டும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸோட டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பார்த்திங்கன்னா வெரி புல்லிஸாக இருக்குது. இந்த கேப் ஃபில்லிங் இது வரைக்கும் நடக்கலை, அந்த கிட்டத்தட்ட கொஞ்சம் பாக்கி இருக்க மாதிரி அதில் முடிச்சிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா இது இப்போ ட்ரெண்ட் லைன் போடலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகிறதுக்கான கேப் ஃபில் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது என்ன ரேஞ்ச் வரும், 81,000 வரைக்கும் வரும். இப்போ 80,000 வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. இதுவும் அப்சைடுக்கான செட்டப்பில் தான் டே கேண்ட் செட்டப் இருக்குது. ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி சப்போர்ட் வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 80,050 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து 80,511, அடுத்து 81,180. இது வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 79,516 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 79,092, அடுத்து 78,040. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிஃப்டி ஸ்டேட்டில் தான் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி ஒரு வேளை இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாலும் இந்த 79,000 இதுலேருந்து அப்சைடு போகிறதுக்கான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த டைரெக்ஷனில் அது நிஃப்டி மாதிரி தான் இருக்குது. இது பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் மேலே போகிறதான் வாய்ப்பு இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் இவ்வளோ தூரம் போகாது. இது பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் வீக்கு, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் அப்சைடு தான் போக இருக்குது. இந்த செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் நாளைக்கு இந்த எக்ஸ்பீரியனால சமயத்தில் பார்த்திங்கன்னா செல்லை இறக்கி போட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவும் அப்சைடுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.